ஒரு சிலர் வந்து நீங்கள் எதுக்காக தினமும் குடிக்கிறீங்க அப்படின்னா சில பதில்களை அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சில எண்ணங்களை வச்சுருப்பாங்க. மேபி அவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த டிப்ரெஷனாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இதுதான், என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துச்சுன்னு. ஆனால் இங்கே ஒரு சீரியல் நடிகை சொல்லியிருக்கக்கூடியது ரொம்பவே ஷாக்காக கொடுத்துருக்கு. இந்த காரணத்துக்காக மட்டும்தான் நான் குடிக்கிறேன்னு நடிகை கிருத்திகா அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்களாம். அப்படி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சின்ன திரையில் பல சீரியல்கள் நடித்து பிரபலமானவங்க வரிசையில் மெட்டி ஒலி சீரியலில் முக்கிய ரோலில் நடித்து பிரபலமானவங்க தான் நடிகை கிருத்திகா அண்ணாமலை. அந்த சீரியலை தொடர்ந்து செல்லமே, வம்சம், கேளடி கண்மணி, ராஜாராணி போன்ற சீரியல் நடித்து வந்தாங்க. தற்போது ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய கார்த்திகை தீபம் சீரியலில் வில்லி ரோலில் நடித்து வராங்க. சமீபத்தில் கிருத்திகா அண்ணாமலை அளித்த பேட்டியில் மெட்டி ஒலி சீரியல் நடித்த போது எனக்கு ஒரு நாளைக்கு 750 சம்பளம், அதன் பின் ஏவிஎம் சீரியலில் நடித்த போது ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வாங்கினேன். தற்போது 2 சீரியல் நடித்து வரேன். மல்லி சீரியலில் 10,000 ரூபாயும், கார்த்திகை தீபம் சீரியலில் 12,000 ரூபாயும் சம்பளம் வாங்குகிறேன். நடிக்க வந்த பின்னாடி சரக்கு அடிக்கும் பழக்கம் வந்துருச்சு. நடிக்க வந்த புதிதில் ஒயின் குடித்தால் ஸ்கின் நல்லா பளபளவென க்ளோவாக இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு நடிகைக்கு ஸ்கின் தானே முக்கியம் அப்படின்றதுனால முதலாக நான் ஒயின் குடித்தேன். தினமும் தூங்கும்போது கொஞ்சமாக ஒயின் குடித்து விட்டு தூங்கினால் நிச்சயமாக நல்ல க்ளோ இருக்கும். ஆனால் சிலர் அதை அப்படியே ஒரே அடியாக குடிச்சிடுறாங்க. அப்படி அதிகமாக குடித்தா பலன் தராது. என்னோடய 22 வயதில் தான் நான் ஒயின் குடித்த ஆரம்பித்தேன். எப்போதாவது பார்ட்டிக்கு போனால் சரக்கு அடிப்பேன்னு வெளிப்படையாக பேசியிருக்காங்க கிருத்திகா. என்னடா இது ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாங்களே அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. பொதுவாகவே பெண்கள் வந்து நடிப்பு துறையில், சினிமா துறையில் இருக்கிறதுன்றது பெரிய விஷயம். அதுலேயுமே நீண்ட நாட்கள் சின்ன திரையிலையும் வெள்ளித்திரையிலையும் ஒரு சிலர் வலம் வராங்கன்னா அது ரொம்பவே பெரிய விஷயம்தான் சொல்லணும். ஒரு சிலருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் ஒரு சிலருக்கு தான் நடிக்கக்கூடிய திறமையாலையும் அவங்க தான் வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷனாலையும் சரி மிகப்பெரிய அளவில் வலம் வருவாங்க. ரசிகர்களுடைய வரவேற்பு கிடைக்கிறதையும் பொறுத்து நீண்ட நாட்கள் இப்போ வரைக்கும் ஹீரோயினாக நடிக்கக்கூடிய நடிகைகள் கூட இருக்காங்க. இந்த நிலையில் இப்போ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே எல்லோராலையும் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.